So I would like to request Geeta ma'am to say few words and bless our students in this time. அனைவருக்கும் காலை வணக்கம். கிராஸ் நர்சிங் காலேஜ் சேர்மன் அவர்கள், ஜெகதீஷ் அண்ணா, 2 பாஸ்டர், அப்புறம் பிரபீன் தம்பி, இவங்க அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி கிராஸ் நர்சிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயருக்காக பிள்ளைங்க இன்றைக்கி சேர்க்கப்பட்டு இன்றைக்கி ஓப்பனிங்காக வந்திருக்காங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் என்னோட அன்பான காலை வணக்கம். அனைவருக்கும் இந்த காலேஜில் நம்ம ஃபஸ்ட்டு சேரும்போது நம்ம மருத்துவ படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம அப்பா அம்மாரு நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காலேஜில் இன்றைக்கி கொண்டு சேர்த்துருக்காங்க. இந்த நர்சிங் காலேஜை முடிச்சுட்டு போகும்போது நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக, நல்ல ஒரு நர்சிங் மனப்பான்மையோட, மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு போகணும். அதுக்கு எங்கள் சேர்மன் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுக்கு பிறகு குரு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு கொடுப்போம். அவங்க சொல்லது மாதிரி கேட்டு நல்ல மாதிரி படித்து நல்ல ஒரு கிராஸ் நர்சிங் காலேஜுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரது மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எங்கள் ஊரில் திருசனங்கோப்பு ஊராட்சியில் ஒரு கிராஸ் நர்சிங் காலேஜ் இருக்குங்கிறது எங்களுக்கு பெருமை. ஒரு ஊரில் ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலு, ஒரு இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஊருக்கு ஒரு பெருமை சேரும். அந்த வகையில் எங்கள் திருசனங்கோப்பு ஊராட்சிக்கு இந்த கிராஸ் நர்சிங் காலேஜுக்காக சார்பாக எங்களுக்கு ஒரு பெருமை கிடச்சிருக்கு. நான் கலெக்டரேட்டில் போகும்போது ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டு கேட்கும்போது எங்கள் ஊரில் கிராஸ் நர்சிங் காலேஜ் இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்போ உங்கள் ஊர்லேயா இருக்குதுன்னு பெருமையாக கேட்பாங்க. அப்போ கோச்சிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நல்ல மாதிரி இருக்கும். நல்ல சார், எங்கள் சேர்மன் சார் நல்ல சார், பார்த்தாலே அவர் கோவத்தில் இருந்தாலும் அப்படி சிரித்த முகத்தோடு நல்ல அழகாக இருப்பார். அவர் எங்கே கூப்பிட்டாலும் சிஸ்டருங்கிற ஒரு வார்த்தையில் கூப்பிடுவார். ஏதாவது ஆஃபீஸில் தேவைப்படும் போது நான் எந்த கோவத்தில் இருந்தாலும் சார் கூப்பிட்ட உடனே சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. அடுத்த நிமிடமே என்னோடய கோவம்லாம் அப்படியே பறந்து போயிடும். அந்த மாதிரி நல்ல சிரித்த முகத்தோடு நல்லபடி இருப்பாங்க. சார் காலேஜ் சம்மந்தமாக என்ன ஒரு இது கேட்டாலும் சார் டைரெக்டாக கேளுங்க, என்னால் முயன்ற என்ன உதவியும் செஞ்சு கொடுப்பேன். நானும் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் மருத்துவ படிப்பு படிங்கன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைங்க அப்போ கேட்கல. ஆனால் எனக்கு ஆசாரிபுரம் ஹாஸ்பிட்டல் நான் ஒரு சிகிச்சைக்காக அட்மிட் ஆகியிருந்தேன். அப்போ அங்கே வரக்கூடிய பிள்ளைங்க நர்சிங் பணி செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மக்கள்கிட்ட மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. நானே சொல்லுவேன், இதில் படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, அவங்க சொல்வதையும் கேட்டு மாசமாக மெதுவாக சொல்லிக் கொடுங்கம்மா, அவசரப்படாதீங்க, நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க. பாட்டிகள் நிறைய பாட்டிமாரெலாம் ஒன்றும் தெரியாமலே இருக்காங்க. நீங்கள் பயிற்சிக்கு போகும்போது நல்ல மாதிரி பொதுமக்கள்கிட்ட நல்ல பழகக்கூடிய விதம் நல்ல விதமாக இருக்கணும். அப்புறம் உங்கள் பெற்றோரை மதிங்க, நல்லா படிங்க. போன வருஷம் நான் இதான் செகண்ட் ட்ரிப்பாக இந்த காலேஜுக்கு வந்திருக்கேன். காலேஜ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2008 ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் நான் வந்தது கிடையாது, வருவேன் அப்படி போயிடுவேன். ஆனால் இப்போதைக்கு 2 மட்டும் இது செகண்ட் டைமாக சார் கூப்பிட்டு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சாருக்கு மிக்க நன்றி, மேமுக்கு மிக்க நன்றி. லாஸ்ட்டு ஓணம் கொண்டாடினாங்க, ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் இதோடையே நல்ல சிறப்பாக பண்ணணுங்கிறது என்னோடய தாழ்வான வேண்டுகோள். பிள்ளைங்கள்லாம் கோலம் போட்டு நல்ல மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. இந்த புன்னகை முகத்தோடு 4 வருஷம் படித்து நல்லபடியாக வெளியில் போயிட்டு காலேஜுக்கு நற்பெருமை வாங்கி தரங்கிறது வேண்டிக்கிறேன். சாரி சார். Thank you ma'am for your valuable speech and felicitations.